வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மே 8ஆம் தேதி வேர்ல்டு ரெட் கிராஸ் டே அல்லது வேர்ல்டு ரெட் கிரசன்ட் டே. இதை தமிழ் சொல்வதென்றால் உலக செஞ்சிலுவை நாள் அல்லது உலக செம்பிறை நாள் என்று கூட நாம் இதை சொல்லலாம். இது இந்த ரெட் கிராஸ் என்று சொல்லக்கூடிய செஞ்சிலுவை இயக்கத்தினுடைய பணிகளை நினைவு கூறக்கூடிய வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. பொதுவாக போர் நடக்கிற காலங்களிலெல்லாம் இந்த பெயரை நாம் அடிக்கடி கேள்விப்படுவோம். ரெட் கிராஸ், அந்த செஞ்சிலுவை சங்கத்தினர் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், உதவிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மக்களுக்கு உணவு மருத்துவம் வழங்க முயற்சிக்கிறார்கள் என்று. பொதுவாக 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மிகப்பெரிய அளவிற்கு போர்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு 3ஆம் சக்திகளாக, நடுநிலை சக்திகளாக செயல்படுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த ரெட் கிராஸ் சங்கம் என்பது தொடங்கப்பட்டது. அதனுடைய நிறுவனருடைய அந்த பிறந்த நாளில் தான் இந்த உலக செஞ்சிலுவை நாள் கொண்டாடப்படுகிறது. இதற்கு நிறைய நோக்கங்கள் இருக்கின்றன. ஏனென்று கேட்டால், 2 தரப்புகள் மோதிக்கொள்கிற போது மனிதாபிமான உதவிகளை செய்வதற்கு வாலண்டியர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள், பணியாளர்கள், அமைப்புகள் தேவை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் போரில் காயம்படுகிற மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பணிகளில் ஈடுபடுகிறார்கள். சர்வதேச சட்டங்கள், போர் குறித்த சட்டங்கள் என்ன சொல்கின்றன என்றால், செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்கள், மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கான உதவி பணிகளில் ஈடுபட்டுபவர்களுக்கு போர் அபாயம் விளைவிக்கக்கூடாது, போரில் அவர்களை தாக்கக்கூடாது, அவர்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று கூறுகிறது. அதையும் மீறி பல செஞ்சிலுவை சங்கத்தினர் இது போன்ற போர்க்காலங்களில் அவர்கள் பலியாகி இருக்கிறார்கள், தங்கள் இன்னுயிரை ஈந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த தன்னார்வ தொண்டர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். இந்த அமைப்பு உலகம் முழுக்க செயல்படுகிறது. போர்கள் நடக்கக்கூடிய இடங்களில் அல்லது இயற்கை பேரிடர் நடக்கக்கூடிய இடங்களில், இனவாத வன்முறைகள் நடக்கக்கூடிய இடங்களில் இந்த இயக்கம் விரைந்து செல்கிறது. அங்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கான பல்வேறு சக்திகளை இணைப்பதை கூட செஞ்சிலுவை சங்கத்தினர் மேற்கொள்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் பல பகுதிகளிலிருந்தும் உதவிகளை வரவழைத்து அதை தேவைப்படுகிறவர்களுக்கு உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கான ஒரு ஆதரவை அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செஞ்சிலுவை சங்கத்தினர் செய்து வருகிறார்கள். பல சமயங்களில் முற்றிலுமாக கைவிடப்பட்ட மக்களுக்கு போர் சூழல்களில் இவர்கள்தான் ஒரே ஒரு உலகத்தினுடைய தொடர்பாக, ஏன் வாழ்வினுடைய தொடர்பாக கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் செஞ்சிலுவை சங்கத்தினருடைய அந்த பணிகளை போற்றவும், அவர்களுடைய பணிகளை மேலும் வளர்த்தெடுக்கவும், அவர்கள் பணி செய்வதற்கான அந்த அமைதி காலங்களை உருவாக்கவும் இந்த நாள் என்பது அவர்களை பற்றிய ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அதாவது போருக்கு நடுவே அமைதி புறாக்களாக, வெண்புறாக்களாக இந்த செஞ்சிலுவை சங்கத்தினர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி உலகம் முழுக்க பாராட்டப்பட்டிருக்கிறது. பல்லாயிரம் உயிர்களை அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். தேவைப்பட்டவர்களுக்கான அடிப்படை உதவிகளை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். போர் நிறுத்தத்திற்கான பல்வேறு விதமான வழிமுறைகளையும் கூட அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் இரத்தம் சிந்தப்படுகிறதோ அதை தடுத்து நிறுத்துவதற்காக செஞ்சிலுவை சங்கத்தினர் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நாளில் நினைவு கூற வேண்டும். அவர்களுடைய பணிகள் பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். அதுபோன்ற இயக்கங்களுக்கு நம்மாலான ஒரு பங்களிப்புகளை, உதவிகளை நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மற்றவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற ஒரு மிகப்பெரிய பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் உயிர் காக்கும் பணி, வாழ்வை காக்கும் பணி, அது உலக அமைதிக்கான பணி, செஞ்சிலுவை சங்கத்தினருடைய பணி என்பதை நாம் நினைவில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில அறிவிப்புகள் புதுமையாகவும் அதிர்ச்சியாகவும் வெளிவருவதுண்டு. ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சின்ன சமூகத்திற்கு, சில நேரங்களில் ஒரு நாட்டுக்கு பெரிய செய்தியை கொண்டு வரும். ஆனால் 1980ஆவது ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி வெளியான ஒரு அறிவிப்பு உலகத்திற்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்த அறிவிப்பாக இருந்தது. WHO என்று சுருக்கமாக சொல்லப்படுகிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் அந்த அறிவிப்பை வெளியிட்டது. அது வேறொன்றுமல்ல, பெரியம்மை என்கிற நோய் உலகத்தை விட்டு போய்விட்டது என்பதுதான் அந்த அறிவிப்பு. எப்போது? 1980 மே 8ஆம் தேதி அந்த அறிவிப்பு வந்தது.
பெரியம்மை என்பது உலகே கண்டு நடுங்கிய நோய்களில் ஒன்று. எப்படி 2020 2-3 ஆண்டுகளுக்கு இந்த கோவிட் என்கிற நோயை பார்த்து உலகம் நடுங்கிற்றோ, அதே போல் 1920ஆம் ஆண்டு அந்த ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூ என்கிற ஒரு நோய் உலகெல்லாம் பரவிற்றோ, அது கூட ஐரோப்பா அமெரிக்காவிலே தான் பரவிற்று. கோவிட் உலகம் முழுவதும் பரவிற்று. இந்த பெரியம்மை என்கிற நோய் இங்கே இருந்து தான் பிற நாடுகளுக்கும் போனது. ஆங்கிலேயர்கள் துப்பாக்கியை கண்டு பீரங்கியை கண்டு அஞ்சாதவர்கள் இந்த பெரியம்மை நோய் கண்டு அஞ்சினார்கள் என்பது உண்மை. அவர்கள் இங்கே இருந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து அந்தமானுக்கு கப்பலில் அழைத்து செல்கிற போது யாருக்காவது பெரியம்மை இருக்கிறது என்று சொன்னால் அச்சப்பட்டு அவர்களை அந்த இடத்திலேயே துப்பாக்கியால் சுட்டு கடலில் தள்ளிவிடுகிற அளவுக்கு கொடூரமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பெரியம்மை நோயை பார்த்து பயந்திருக்கிறார்கள். பெரியம்மை நோய் வந்ததற்கு பிறகு பிழைத்தவர்கள் குறைவு. பிழைத்தாலும் உடம்பு முழுவதும் அல்லது முகம் முழுவதும் அந்த தழும்புகள் அவர்கள் வாழும் காலம் வரையில் இருக்கும். மிக கொடுமையானது ஒரு நோய். முகமே தெரியாத அளவுக்கு கொப்பளங்கள் முகத்தில் உடல் முழுவதும் வந்து சேரும். இதனை எப்படி ஒழிக்கலாம் என்று உலகத்திற்கு ஒரு சிந்தனை இருந்தது. நம் நாட்டை பொறுத்தளவு அதுவும் கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்து வெறும் மாரியம்மாவினுடைய கோபம் என்று கருதி பல வீடுகளில் வேப்பிலையை கட்டி வைத்திருப்பார்கள். வேறொன்றுமல்ல, வேப்பிலையில் O3 என்கிற அந்த ஓசோன் என்கிற காற்று இருக்கிறது. இந்த வெப்பத்தை தணிக்கும் என்பது உண்மைதான். ஆனாலும் அது குணப்படுத்தி விடாது. எங்கோ பிறந்த, இங்கிலாந்திலே பிறந்த ஒரு மருத்துவரான எட்வர்ட் ஜென்னர் தான் 1796ஆவது ஆண்டு இந்த தடுப்பு ஊசி என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். அதுவும் குறிப்பாக பெரியம்மைக்கு என்று அல்ல, அதற்கு இம்யூனிட்டி என்று பெயர். இன்றைக்கு இம்யூனாலஜி என்பது ஒரு பெரிய துறையாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நோயை நோயால் முறியடிப்பது, எப்படி முள்ளை முள்ளால் எடுப்பது என்கிறோமோ அதே மாதிரி அந்த நோய் கிருமியையே உள்ளே செலுத்தி மற்ற நோய் கிருமிகளை கொல்வது என்கிற ஒரு புதிய ஆய்வில் அவர் ஈடுபட்டார். அது 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 1796. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அறிவியல் ஆய்வுகள் நடைபெற்றன. ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இலக்கியத்தைப் போல ராமாயணத்தை யார் எழுதினார்? இவர் எழுதினார். திருக்குறளை யார் எழுதினார்? இந்த புலவர் எழுதினார். அப்படி அல்ல. அறிவியல் துறையில் யார் கண்டுபிடித்தார் என்றால் நாம் ஒரு பெயரை சொல்லுகிறோம். அது தொடக்கத்தில் இருந்த பெயரே தவிர அவர் மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து நூற்றுக்கணக்கானவர்கள் ஆய்வு செய்துதான் அது வந்திருக்கிறது. எனவே எட்வர்ட் ஜென்னர் அந்த சிந்தனையை தொடக்கி வைத்தார். ஒரு நூற்றாண்டுக்கு மேலாயிற்று. 1967ஆம் ஆண்டு தான் அதற்கான மருந்தை கண்டுபிடித்து தடுப்பூசியை கண்டுபிடித்து உலகம் முழுவதும் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிகள் நடந்தன. அத்தனை எளிதில் அது நடக்கவில்லை. காரணம், மக்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருந்தது. அந்த அம்மை தடுப்பூசி போட்டவுடன் அடுத்த 2-3 நாட்களுக்கு கடுமையான காய்ச்சல் வரும். இந்த காய்ச்சலை பார்த்து பிள்ளைகளும் பெரியவர்களும் பயந்தார்கள். இந்த காய்ச்சல் தான் வரப்போகிற மரணத்தை தடுக்கும் என்பதை அப்போது புரிந்து கொள்ளவில்லை. 67லிருந்து 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த WHO நிறுவனம் முயற்சி செய்து இறுதியில் வெற்றி பெற்றது. இதில் ஒரு வேடிக்கை, பெரிய அம்மை என்று நாம் சொல்லுவதை ஆங்கிலத்தில் ஸ்மால் பாக்ஸ் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எராடிகேஷன் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ் என்று போட்டால் இத்தனை செய்திகளும் விரிவாக நமக்கு கிடைக்கும். 13 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு WHO அறிவித்தது. அந்த நாள் 1980 மே 8 உலகத்தை விட்டு பெரியம்மை போய்விட்டதென்று. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு
நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள்
நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்துக்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.